அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சில்னஸ் ஐஏஎஸ். நம்ம தமிழ் இலக்கியத்துல வினா விடை விவாத வகுப்புகள் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்னைக்கு டாபிக் பேப்பர் 2ல இருக்கக்கூடிய புறநானூறு. ஓகே. ஸோ லாஸ்ட் கிளாஸ் வந்து குறுந்தொகை அப்படின்றத நம்ம பார்த்தோம். ஓகே. ஸோ அதுல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் வரும், நம்ம எப்படி அப்ரோச் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். ஸோ இந்த தடவை நீங்க புறநானூறு ஏற்கனவே முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. ஓகேவா? ஸோ இப்போ இந்த புறநானூரை நம்ம எப்படி நம்ம தேர்வுக்காக அணுகலாம் அப்படின்றத நம்ம முறையை பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் புறநானூறு அப்படின்றது ஒரு சங்க இலக்கியத்துல இருக்கக்கூடிய ஒரு பாடப்பகுதி. நமக்கு இருக்கிறதுன்றது ஒரு 182வது பாடல்ல இருந்து நமக்கு ஆரம்பிக்கும். புறநானூறுல முக்கியமான பாடப்பகுதியை நம்ம கொடுத்துருக்காங்க. அப்ப அதுல முறையா சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லும் போது இதோட ரெலவன்ஸ், இதோட தொடர்பு அப்படின்றது பேப்பர் 1லயும் வந்து நமக்கு இருக்கு. ஓகே. ஸோ பேப்பர் 1ல சங்க இலக்கியங்கள் அப்படின்னு தனி பாடப்பகுதியே இருக்கு. ஸோ அப்போ அதுக்கான இன்புட்டும் இந்த பாடப்பகுதியில இருந்து இருக்கும். ஓகே. சரி, அதை நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய இந்த புறநானூறு அப்படின்றது நமக்கு தெரியும். ஏற்கனவே குறுந்தொகை அப்படின்றது ஒரு அகம் அப்படின்றத பார்த்தோம். ஓகேவா? ஸோ இது புறம் அப்படின்றது என்ன, பப்ளிக் லைஃப். ஒரு ஒரு ஹியூமன் பீயிங் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட பப்ளிக் லைஃப் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தி இது பேசும். பேப்பர் 1ல நீங்க படிக்கும்போது, தொல்காப்பியம் படிக்கும்போது, தொல்காப்பியத்துல வாழ்க்கை முறை அப்படின்றது எப்படி வகுக்கப்பட்டுள்ளது அப்படின்றதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப மற்ற மொழிகளுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம் வந்து என்ன அப்படின்னா, தொல்காப்பியத்துல வந்து பொருள் இலக்கணம் அப்படின்றது ஒண்ணு இருக்கும். ஓகேவா? பொருள் இலக்கணம் அப்படின்றது என்னன்னா, வாழ்க்கையோட பர்பஸ் என்ன, அதை எப்படி வாழணும் அப்படின்றதுக்கான ஒரு இலக்கணம் ஒரு மொழியோட சேர்த்து அமைச்சிருக்கிறது அப்படின்றது தமிழ்ல மட்டும்தான், வேற எங்கேயும் கிடையாது. ஓகேவா? மற்றதெல்லாம் வந்து ஜஸ்ட் லாங்குவேஜ்னா என்ன, லாங்குவேஜோட காம்பனண்ட்னா என்னன்றதை பத்தி மட்டுமே பேசியிருக்கோம். ஆனா இதை பொறுத்த வரைக்கும், நம்மளுடைய தமிழ் மொழியை பொறுத்த வரைக்கும், தமிழ் மொழிக்கான இலக்கணம், அந்த மொழியை பேசுபவர்களுக்கான இலக்கணம் அப்படின்றது இருக்கும். ஸோ தட் இஸ் தொல்காப்பியம். ஓகே. சரி, அப்ப அந்த ஒரு இதுல நிறைய பாடல்கள், அதாவது வாழ்க்கையில அகப்பொருள் அப்படின்றது என்னன்னா ஒரு ஒரு பர்சனல் லைஃப் அப்படின்றத பத்தியும், புறப்பொருள் அப்படின்றது பப்ளிக் லைஃப் பத்தியும் இருக்கும். ஒரு பப்ளிக் லைஃப்ல நீங்க என்ன பண்றீங்க, சாதாரணமா கேட்போம். பப்ளிக் லைஃப்ல வந்து என்னன்னா, நம்ம 4 பேர் கூட வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்போம். ஸோ நட்பு, யாருக்காவது தானம் பண்ணுவோம், கொடை. ஓகே. சில பேர் எதிரியா கருதுவாங்க நம்மள, நம்மளும் போரிடுற மாதிரி இருக்கும், சண்டை போடுற மாதிரி இருக்கும், நம்மள டிபெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் நம்ம யாருக்காவது உதவி செய்யறோமா? ஓகேவா? அதுக்கப்புறம் நம்ம போருக்கு போறோம், அல்லது வந்து பார்த்தோம்னா ரொம்ப ஒரு ஒரு சமுதாய சிக்கல்களை தீர்க்கிறோம், ஒரு தலைவனா இருக்கிறோம். ஓகேவா? ஒரு அரசனா இருக்கிறோம். ஓகே. நீங்க இந்த காலத்துலயும் இதை நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ பர்சனல் லைஃபை தவிர மற்றது எல்லாமே பப்ளிக் லைஃப். ஓகேவா? அப்ப அந்த பப்ளிக் லைஃப்ல எப்படி இருக்கணும், அந்த காலத்துல எப்படி இருந்திருக்காங்க, அரசர்கள் எப்படி இருந்திருக்காங்க, ஓகே, அப்படின்ற இந்த ரெண்டை பத்தியுமே பேசும். அதாவது ஒரு மனுஷன் வந்து இப்படி இருக்கான் அப்படின்றத பத்தியும் பேசும், எப்படி இருக்கணும் அப்படின்றத பத்தியும் பேசும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இலக்கு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம், டார்கெட் அப்படின்னு என்னன்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் வந்து ஒரு 10 ஹவர்ஸ் படிக்கணும்னு சொல்லி நான் டார்கெட் வச்சிருக்கேன் அப்படின்னா, அந்த டார்கெட் வந்து அச்சீவ் ஆகலாம், அச்சீவ் ஆகாம போகலாம். அதே மாதிரிதான் வந்து என்னன்னா, ஒரு மொழியில இலக்கியம் அப்படின்றது என்னன்னா, ஒரு மனிதன் அப்படின்றவன் இப்படி இருக்கணும் அப்படின்றத வந்து பறைசாட்டும். அது வந்து சொல்லும், மனுஷனா இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி ஒரிஜினலா அப்படி இருக்காங்கன்னா அப்படி கிடையாது. ரியாலிட்டியில வந்து அந்த மாதிரி கிடையாது. அதனாலதான் உங்களுக்கு இலக்கியல் அப்படின்றது வேற, இயல்பியல் அப்படின்றது வேற. இலக்கியல் அப்படின்னா ஒரு டார்கெட் ஓரியன்டா போகும். ஓகேவா? அதான் இலக்கு. அந்த இலக்கை வந்து சொல்றதுதான் இந்த இலக்கியம். அதனாலதான் அதோட பேரே இலக்கியம். திருக்குறள்ல வந்து நீங்க எல்லாம் இப்படி எல்லாம் இருக்கணும்பா அப்படின்னு சொல்லியிருக்கு. அது இலக்கு. அதனால அந்த திருக்குறள்ன்றது ஒரு இலக்கியம். அவ்வளவுதான். சரியா? நீங்க நோட்ஸ் எடுக்கும்போது ரன்னிங் நோட்ஸ் எடுத்துக்கலாம். சொல்ல சொல்ல வந்து உங்களுக்கு என்ன புரியுதோ, ஐ மீன் நான் சொல்ற விஷயங்கள் வந்து நீங்க புரிஞ்சுக்கிட்டு அப்படியே நீங்க உங்களோட ஓன் வார்த்தையில நீங்க எழுதிக்கணும். அவ்வளவுதான். சரியா? இது வந்து பிராக்கெட் டு பிராக்கெட்ன்றது கிடையாது. நீங்க அப்படியே நான் சொல்ல சொல்ல வந்து எந்தெந்த கருத்துக்கள் உங்களுக்கு புதுசா தெரியலாம், அல்லது வந்து ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லி தோணலாம், அது எல்லாத்தையும் நீங்க அப்படியே நரேட் பண்ணி எழுதிக்கங்க. அவ்வளவுதான். ஓகே. ரைட். இலக்கியல் மற்றும் இயல்பியல், இதுல வந்து நம்ம புறநானூறுல நம்ம பார்க்க போறது, நம்ம அகநானூர்ல வந்து பார்க்கும்போது தலைவன் தலைவி தோழி பாங்கன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து இருக்கும். இந்த புறநானூர்ல வந்து இருக்கும்போது வந்து என்னன்னா, யாராவது ஒருத்தர் யாரையாவது பார்த்து பாடியிருப்பார். அப்ப அவர் வந்து ஒரு புடைவல் அப்படின்னு பாடியிருப்பாரு, இல்ல வந்து கருமி அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாரு. ஓகே. வாழ்க்கையில வந்து கல்வி ரொம்ப முக்கியம்ப்பா, நல்லா படிங்கப்பா அப்படின்ற மாதிரி பாடியிருப்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு முக்கியமான ஒரு தொடர்பு இருக்கு, அறத்தொடர்பு அப்படின்றது இருக்கு. இப்போ இதுல எப்படி கேள்விகள் எல்லாம் வரலாம் அப்படின்னா, அதோட மீனிங் புரிஞ்சுக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் அதுல கேள்வி நான் ஒரு பாட்டுக்கு நான் சொல்ல வரேன். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும்னா, இந்த திருக்குறளையும் தொடர்புபடுத்தணும்.
அது சொல்றேன் மனப்பாடம், அதாவது என்னென்னலாம் மனப்பாடம் பண்ணணும் பண்ண வேணாம் அப்படின்றத நான் சொல்றேன். நீங்க எல்லா பாடலும் மனப்பாடம் பண்ண தேவையில்ல. ஒரு 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 பாட்டு இருக்குன்னா அதுல இருக்க எல்லா லைனும் மனப்பாடம் பண்ணணும்னு தேவையில்லை. முக்கியமான லைன் அதை எப்படி கையாளுறதுன்னு நான் சொல்றேன், அதான் முக்கியம். ஓகே, அதுக்கான கிளாஸ் தான் அது. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கறது இந்த புறநானூறுல 182வது பாடலா இருக்கக்கூடிய பிறர்க்கெனம் எழுனர். இதுல வந்து கடலுள் மாய்ந்த இரம் பெருவெழுதி அப்படின்ற ஒரு ஒரு நபர் பாடியிருக்காரு. ஓகே, ஸோ திணை வந்து பார்த்தோம்னா பொதுவியல். பொதுவியல் அப்படின்றது வந்து என்னன்னா ஒரு ஜென்ரலா பாடுறதுன்னு அர்த்தம். ஓகே, ஏன்னா இந்த அகத்திணை புறத்திணையில அகத்திணை நமக்கு தெரியும், குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்றது தெரியும். சரிங்களா? ஸோ புறத்திணையோட லிஸ்ட் நம்ம பின்னாடி வரும்போது நம்ம சொல்லுவோம், பார்த்துக்கலாம். சரியா? இதுல வந்து என்ன சொல்லுதுன்னா, உலகம் வந்து ஏன்பா இருக்குது, ஏப்பா உலகம் ஏன்பா இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து சும்மா ஒரு ஒரு பாடல் வந்து ஒரு பாடியிருக்காரு. சரிங்களா? ஸோ அதாவது எப்படின்னா, நம்ம அமுதமே கிடைச்சாலும் தனியாலாம் யாரும் சாப்பிட மாட்டாங்க, எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி தான் சாப்பிடுவாங்க. புகழ் அப்படின்னா அதை வந்து ரொம்ப புகழ் எதுவும் கிடைக்குது, ஒரு செயலை செய்யறது மூலியமா ஒரு புகழ் கிடைக்குதுன்னா ரொம்ப ஆர்வத்தோட அதை செய்வாங்க. பழி கிடைக்குதுன்னா என்னமே வந்து உலகமே கொடுத்தாலும் அதை வந்து வேணாம் வேணாம், நீ உலகமே கொடுத்தாலும் நான் அவனை கொலை பண்ண மாட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து போவாங்க. ஸோ அதே மாதிரி எதுவுமே வந்து செல்ஃபா இல்லாம செல்ஃபிஷா இல்லாம ஒரு ஜென்ரலா வந்து ஒரு பொது நலன் கருதி இருக்கிறாங்க இல்லையா, பொது நலன் கருதி நிறைய பேர் இருக்காங்க இல்லையா, அதனாலதான் இந்த உலகம் வந்துட்டு சிறப்பா இருக்குது. அவ்வளவுதான் இதோட மீனிங் தான். ஓகேவா? ஸோ அப்போ இதோட மீனிங் வந்து என்னன்னா, இந்த உலகம் உய்வதற்கான ஒரு காரணம், அதாவது இந்த உலகம் வந்து எக்ஸிஸ்டா இருக்கிறதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லி அந்த புலவர் பாடியிருக்காருன்னு கேட்போம். இந்த தமிழ்ல என்ன ரொம்ப இலக்கிய நயத்தோட வந்து என்னன்னா, உலகம் ஆஹ் உலகம் இயல்பாக நீடித்து இருப்பதற்கான காரணங்களை புறநானூறு எவ்வாறு விளக்குகிறது, இதான் கொஸ்டின். அப்ப நீங்க இந்த பாடல்ல இருக்கக்கூடிய இந்த லைன்ஸ் இருக்கு இல்லையா, இது எல்லாமே நீங்க எடுத்துனா இது இல்லை. அதாவது நீங்க எப்படி அதை ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, இந்திரன் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிதென தமியர் உண்டலும் மிளறு. இதுல ஒரு ஒரு ரெண்டு ரெண்டு லைன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் இனிதென தமியர் உண்டலும் மிளறுன்றதுல நீங்க என்ன பண்ணணும்னா, இந்திரர் அமிழ்தம் ஏய்வதாயினும் சொல்லி ஒரு ஹெட்டிங்க போட்டுறணும். போட்டுட்டு இதோட மீனிங் எல்லாம் அப்படியே எழுதுருங்க. இங்க பாருங்க. ஸோ 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 கால்டு அது அமுதமே கிடைச்சாலும் தனியாலாம் சாப்பிட மாட்டாங்க, கோவப்பட மாட்டாங்க. அதாவது மற்றவங்க வந்து அஞ்சு இருக்கு, அதாவது எப்படின்னா புகழ் அப்படின்னா எல்லா எல்லா உயிரையும் கொடுப்பாங்க. பழி அப்படின்னா உலகுடன் பெரினும் கொள்ளர் அப்படின்ற அந்த செகண்ட் லைன்ல பாருங்க, உலகுடன் பெரினும் கொள்ளர் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை இருக்கா, அதை அப்படியே எங்க எழுதினோம். பழி எனில் உலகுடன் பெரினும் கொள்ளர்னு சொல்லி எழுதிட்டு அப்படியே அப்போஸ்ட்ரோப் போட்டுருணும். புரியுதா? அந்த ஃபார்மெட் புரியுதா உங்களுக்கு? நீங்க எல்லாமே லாஸ்ட்ல வந்து பார்த்தோம்னா பிறர்க்கென முயலினர் உண்மையானே அப்படின்னா பிறருக்காக இதை வந்து பிறருக்காக வந்து உழைக்கிறதுக்கு தயாரா இருக்கிறவங்களாலதான் என்ன அப்படின்னா உண்டாளமை உலகம் முடிஞ்சு போச்சு. எங்க நம்ம ஃபர்ஸ்ட்ல இருக்கிற அந்த லைனை கொண்டாந்து இந்த லாஸ்ட்ல இறக்கிறோம், முடிஞ்சு போச்சு. புரியுது அந்த ஃபார்மெட்டு? இப்ப இது வந்து ஒரு ஓவரால் ஃபார்மெட். இப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களுக்கு எது ஞாபகம் இருக்குதோ நான் சொல்லிட்டேன், இங்க பாருங்க இந்த ஒரு 3 லைன் எழுதுனா போதும். இதுக்கு பதிலாக இல்ல சார் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் இல்லை, எனக்கு வரிசையா படிக்க ஞாபகம் இல்லைன்னா உடனே பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழினின் அப்படின்றது ஒரு ஹெட்டிங்க போட்டுருங்க. உங்களுக்கு இந்த லைன்ல இருக்கிற பாடலோட வரிகளை ஒரு ஹெட்டிங்கா போடுங்க. அப்பதான் நீங்க இந்த பாடலை வந்து படிச்சிருக்கீங்க நேரடியா, அந்த வார்த்தையை நீங்க மனப்பாடமா ஞாபகம் வச்சிருக்கீங்க அப்படின்றது தெரிய வரும். அதுதான் முக்கியம், அதான் உங்களுக்கு மார்க் அள்ளி கொடுக்கும். நீங்க வந்துட்டு மீனிங்கை வந்து ஹெட்டிங்கா போடக்கூடாது. சரியா? மீனிங்கை போடுறதுக்கு பதிலா இதை போட்டுட்டீங்க அப்படின்னா ஓகே, அதுக்கப்புறம் நீங்க உள்ள நெரேட் பண்ணும்போது இடையில ஒரு லைனை மட்டும் நீங்க சேர்த்துக்கலாம். ஓகேவா? அது வந்து உங்களுக்கு எந்த லைன் ஞாபகம் இருக்குதோ அந்த லைனை எழுதிட்டு அப்படியே அடுத்த லைன் போயிடணும், அடுத்த மீனிங்க்கு போயிடணும், அடுத்த லைனோட மீனிங்க்கு போயிடணும். சொல்றது புரியுதா? இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், முனிவிலர் துஞ்சலும் இலர் பிறர் அஞ்சுவது அஞ்சி புகழெனின் உயிரும் கொடுப்பார் பழியனின் உலகுடன் பெரினும் கொள்ளறர் அப்படின்னா, இப்ப உங்களுக்கு வந்து உலகுடன் பெரினும் கொள்ளறர் அப்படின்றது ஞாபகம் இருக்குது உங்களுக்கு. அப்ப என்ன பண்ணலாம்னா, உலகுடன் பெரினும் கொள்ளலர் என்றாகி இவர் வந்து அடுத்த அடுத்த லைனோட மீனிங்க்கு போயிடுங்க. ஸோ ஒரு லைனு அதை வந்து அப்படியே அங்கே புக்கில் இருக்கிற மாதிரி நம்ம எழுதிடுறோம். அப்புறம் அடுத்த லைனுக்கான மீனிங் நேரடியாக நீங்கள் போயிடலாம். அப்படி போகும்போது வந்து என்ன ஆகிடும், உங்களோட ஆன்சர் வந்து வித்தியாசமாக தெரியும், ஒரு மோனோடோனஸாக இல்லாமல் வித்தியாசமாக தெரியும். நான் எப்பயுமே உங்களுக்கு ஃபார்முலா தான் கொடுப்பேன். இப்போ நீங்கள் இத்தனை பேர் கவனிக்கிறீங்க அப்படின்னா, ஒரே நிமிஷம். ரைட்.
நீங்க எத்தனை பேர் கவனிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு மீனிங் தெரிஞ்சிருச்சு, ஆனா உங்களோட எக்ஸ்பிரசிவ் கெப்பாசிட்டி அப்படின்றது வேறையா இருக்கும். சரி, அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு மார்க் வரும். பட் இதுதான் ஃபார்முலா. உங்களுக்கு ஒரு லைன் ஃபர்ஸ்ட் லைன் ஞாபகம் இருக்கும், உங்களுக்கு செகண்ட் லைன் ஞாபகம் இருக்கும். ரெண்டுமே தப்பு கிடையாது, ரெண்டுமே கரெக்ட் தான். அப்ப அதை நீங்க எப்படி ஃபார்மேட்ல எக்ஸ்பிரஸ் பண்றீங்க அப்படின்றதுல மார்க் இருக்கும். சொல்றது புரியுதா? ரைட். ஸோ அடுத்தடுத்து போகும்போது புரியும். இப்ப இதுல வந்து வேற என்ன கேட்கலாம் அப்படின்னா, அந்த உலகம், அதாவது உலகம் வந்து உஞ்சறதுக்கான, உலகம் உய்துவதற்கான காரணங்களாக புறநானூறு எவற்றை கூறுகிறது அப்படின்னா இதை மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அவ்வளவுதான். நீங்க எல்லா பாட்டோட மீனிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். பாடல் தெரிஞ்சு வைக்கணும் அவசியம் இல்லை. 2 லைன் 3 லைன் ஞாபகம் இருந்ததுன்னா போதும். அதான் நான் சொல்றேன். ஓகே. அடுத்தது இந்த அம்மன்னு சொல்லி முடியுது பாத்தீங்களா, உண்டால் அம்மை அப்படின்னு இருக்கா. இந்த அம்மை அப்படின்றது என்னன்னா நாட்டுப்புற கூறுகள்னு சொல்லுவாங்க. நாட்டுப்புற பாடல்களோட கூறுகள். இந்த நாட்டுப்புற பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட ஃபார்மட் எப்படி இருக்கும்னா, இப்ப இந்த ஒரு பாடல் வரும், அம்மாடி இதுதான் காதலா அப்படின்னு ஒரு தமிழ் பாட்டு இருக்கும். ஆக்சுவலி அந்த அம்மாடியோ ஆத்தாடியோ அப்படிலாம் வந்திருக்கு இல்லையா, இதெல்லாமே நாட்டுப்புற பாடல் வந்து அப்படிதான் ஆரம்பிக்கும். சரியா? அப்ப இந்த உண்டாளம்மை அப்படின்றது ஒரு ஒரு உண்மை தொகை நாட்டுப்புற பாடலோட கூறுகள். அப்போ புறநானூற்றில் இடம்பெறும் நாட்டுப்புற பாடல்களின் கூறுகளை எழுதுக அப்படின்னு சொன்னாங்கன்னா இந்த உண்டாளம்மை மட்டும் நீங்க ஹைலைட் பண்ணா போதும், வேற எதுவும் தேவையில்ல. நம்பர் 1 எதுல? பேப்பர் 2ல. ஒருவேளை பேப்பர் 1ல வந்து சங்க இலக்கியத்தில் காணப்படும் நாட்டுப்புற கூறுகள்னா இதுக்கு அங்கே எழுதிங்க உண்டாளம்மை அப்படின்றது இங்க எழுதிக்கும். உண்மை பண்ண முடியுதா? ஓகே. இதுல நீங்க அந்த முனிவிலர்லாம் இருக்குல்ல, முனிவிலர் துஞ்சலமிலர் அப்படின்றது இருக்கு இல்லையா, இந்த வார்த்தை உங்களுக்கு நல்லா தெரியுது அப்படின்ற பட்சத்துல அதை ஹெட்டிங்கா யூஸ் பண்ணீங்க. நீங்க ஆன்சர் எழுதும் போது நீங்க ஒரு ஒரு 2.5 பக்கம் ஆன்சர் எழுதுறீங்க அப்படின்னு இந்த 2.5 பக்கத்துல உங்களுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பக்கத்துக்கு ஒரு 3 பேராகிராஃப், மேக்சிமம் 3 பேராகிராஃப் இல்லாட்டி 2 பேராகிராஃப் எழுதணும். அந்த பேராகிராஃபுக்கு கண்டிப்பா சப்ஹெட்டிங் இருக்கும். அந்த சப்ஹெட்டிங் வந்து இதுல இருக்கிற ஏதோ ஒரு வார்த்தையை போட்டு அதுக்கான ரிலவெண்டான விஷயங்கள் இருக்கும். சரியா? ரைட். அடுத்தது கற்கை நன்றே. இது வந்து என்னன்னா படிக்கிறத பார்த்து கல்வியோட சிறப்பு கூறுது, அவ்வளவுதான். சரிங்களா? யாரு பாடினது அப்படின்னா வந்து ஆரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அரசர் பாடியிருக்காரு. திணை பொதுவியல், துறை பொருண்மொழி காஞ்சி. ஓகே. இதுல பாருங்களேன், இவர் வந்து கல்வியோட இதை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முறியாது கற்கள் நன்றே. பிறப்பு ஓரன்ன உடன் வயிற்றுள்ளும் சிறப்பின் பாலால் தாயும் மனம் தெரியும் ஒரு குடி பிறந்த பல்லோருள்ளும் மூத்தோன் வருகை என எண்ணாது அவர்கள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும். வேற்றுமை தெரிந்த நாற்பாலும் கீழ்ப்பால் ஒருவன் கற்பின் மேற்பால் ஒருவனும் அவன்கண் படுமே. இதுதான் அதோட இது பாடல். அப்ப என்னன்னா எப்படி இருந்தாலும் அதை படிச்சிருப்பானியே அப்படின்றாரு. அப்ப இது சம்பந்தமா, கல்வி சம்பந்தமா திருக்குறள் ஏதாவது உங்களுக்கு படிச்சிருக்குன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு தெரியுது அப்படின்னா இது ரெண்டையும் கேள்வி கம்பைன் பண்ணி கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னன்னா கல்வியின் சிறப்பாக திருக்குறளும் புறநானும் கூறுவற்றவற்றை எழுதுகின்றோம் ஒரே வரி. எது? பேப்பர் 2லே. அப்ப நீங்க கல்விக்கான சிறப்பு இருக்கு இல்லையா திருக்குறள்ல, அந்த குறள்ல வந்து 10 உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், 10க்கான மீனிங் தெரிஞ்சிருக்கணும். இதையும் நீங்க வந்து கம்பைன் பண்ணிக்கணும். கம்பைன் பண்ணிட்டு ஒரு ஆன்சரை ரெடி பண்ணணும். இதுல இருந்து மட்டுமே கேட்பாங்கன்னு நினைக்காதீங்க, அதுல இருந்து கேட்கலாம். உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிருக்கான்றதான். ஓகே. ஸோ இப்போ வந்து என்னன்னா எப்படியாவது சரியா ஹெல்ப் பண்ணி ஏதாவது ஒரு வகையில நீங்க வந்து இப்போ கத்துங்கப்பா, யாராவது அந்த குரு கிட்ட ஹெல்ப் பண்ணியாவது நீங்க கத்துக்குங்க. ஒருவேளை ஒரே வயிற்றுல வந்து அண்ணனும் தம்பியும் பிறந்திருந்தாலும் அது அவன் நல்லா படிச்சிருந்தான் அப்படின்னா அம்மா கூட வந்து என்னது அந்த படிச்சவன் பக்கம் தான் போவாங்க. ஓகே. ஒரு யாரு வந்து படிச்சிருக்காங்களோ அவங்களுக்கு பின்னாடி தான் அந்த கவர்மெண்டே ரன் ஆகும். ஓகே. ஸோ அதே மாதிரி அதாவது மக்கள்ல வந்துட்டு ஒரு 4 வகை வந்து இருக்காங்க அப்படின்னா அதுல வந்து படிச்சவனுக்கு கீழே தான் மற்றவங்க 3 பேரும் வந்து வருவாங்க. கீழ்ப்பாலே ஒருத்தர் வந்து கீழே ஒரு ஒரு சமூகத்துல ஒரு கடைக்கோடியில வந்து பிறந்திருந்தாலும் அவன் படிச்சிருக்கான் அப்படின்ற பட்சத்துல அவன் வந்து ஒரு மேலானவனா கருதப்படுவான். இதுதான் இதோட மீனிங், ஓவரால் மீனிங். ஓகே. ரைட்.
இப்ப இதுல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அங்க பாருங்களேன், இதுல என்னென்ன இது இருக்குன்னா, எதுகை மோனை அப்படின்றது இருக்கு. உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் அப்படின்ற அந்த எதுகை இருக்கு. உற்றுளி உதவி உருபொருள் அப்படின்றது, சாரி மோனை, எதுகை கிடையாது மோனை. மோனை அப்படின்னா என்னது? ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஒரே மாதிரி வர மாதிரி செய்யுள் ஏற்றுறதுதான் மோனை. இப்ப இதுல பாருங்க, உற்றுளி உதவி உருபொருள் அப்படின்ற வார்த்தை வந்திருக்கு. அதே மாதிரி எதுகைக்கு வந்து பாத்தீங்கன்னா, பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே பிறப்பு. சரிங்களா? இப்ப பிபி அப்படின்றது மோனையா எடுத்துக்கலாம். பிற்றை கற்றல் இதெல்லாம் வந்து எதுகைக்கு நீங்க எடுத்துக்கலாம். சரியா? மூத்தோன் வருகை என்னாது அவனுள்ளுள் அறிவுடையோன் ஆறு அரசும் செல்லும் வேற்றுமை தெரிந்த நாற்பாலும் கீழ்பால் அப்படின்னா, இப்ப வேற்றுமை தெரிந்த நாள்பால் அப்படின்னா மக்கள் வந்து அந்த காலத்துல நாளா பிரிச்சிருக்கிறத வந்து நம்ம தெரிய வருது. அப்ப புறநானூற்று காலத்தில் மக்களுடைய அந்த வேறுபாடுன்றது இப்படி இருந்துச்சுன்றதை நம்ம சொல்லிக்கிறோம். ஓகேவா? அப்ப புறநானூறுக்கு வரும் வரலாற்று செய்திகள் வந்து என்ன அப்படின்னா, நீங்க இந்த இந்த ஒரு லைன் எழுதணும். வேற்றுமை தெரிந்த நாற்பால் உள்ளும் அப்படின்ற இந்த லைன்ல நமக்கு மக்கள் வந்து 4 வகையா சமூகத்துல இருந்திருக்கிறது நமக்கு தெரிய வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறோம். இது வந்து உயர்வு தாழ்வு அப்படின்றது கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. இவங்க வேற்றுமைன்னு தான் சொல்லியிருக்காங்க. டிஃபரன்ஷியல் யூனிக்னஸ். இப்ப நீங்க ஒரு யூனிக், நீங்க ஒரு யூனிக்ன்ற மாதிரி தான் வந்து சொல்லியிருக்காங்களா ஒழிஞ்சு, நீங்க இதை வந்து உயர்வு தாழ்வு அப்படின்ற மாதிரி நீங்களா கற்பிச்சுக்க கூடாது. சொல்றது புரியுதா? அப்போ சமூகத்துல இந்த மாதிரி புறநானூறு காலத்துல அது பாடப்பட்ட காலம் இருக்கு இல்லையா? கிபி அந்த சமயத்துல இருக்கும், 200 அந்த சமயத்துல இருக்கும். ஸோ அந்த சமயத்துல சமூகம் வந்து இப்படி இருக்குது. அப்பவே வந்து கல்விக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்ம படிச்சுக்கிறோம். அவ்வளவுதான். 3 அதுக்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த பாடம் அந்த ஒரு 600 வருஷத்துக்குள்ள பாடப்பட்டதுனால இது அந்த சமயத்துல நிறைய கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றது நம்ம தெரிய வருது இதுல இருந்து. சொல்றது புரியுதா? ஓகே. இது இங்க பாருங்களேன், இந்த பாடல்ல வந்து பாடினவர் வந்து ஆரிய படை கடந்த நெடுஞ்செழியன். இவர் வந்து யாரு? ஒரு கிங்கு. செழியன்னா பாண்டியனோட கிங். சரிங்களா? அப்போ இங்க பாருங்களேன், ஒரு பாண்டியன் ஒரு அரசனே வந்து என்ன சொல்றோம்னா, அறிவுடையோன் ஆறும் ஆறு அரசும் செல்லுன்னு சொல்லியிருக்கான். ஒரு அரசனே வந்து என்ன சொல்றான் அப்படின்னா, படிச்சவன் பின்னாடிதாப்பா நாங்க கவர்மெண்டே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரசனே வந்து என்ன தன்னை தானே உயர்த்தி சொல்லியிருக்கான். அதாவது கல்வியோட சிறப்பை வந்து தனக்கு மேல சொல்லியிருக்கான். ஜென்ரலி வந்து ஒரு அரசன் வந்து ஒரு இருமாப்போட இருப்பான். எல்லாரும் எனக்கு கீழே தான் அப்படின்ற மாதிரி ஒரு இருமாப்பு இருக்குமோ, ஆனா அவன் பாடல்ல என்ன சொல்லியிருக்கான்? கல்விதாப்பா முக்கியம், அரசனே அதுக்கப்புறம் தான்ற மாதிரி அவன் சொல்லியிருக்கான். உண்மையை பண்ண முடியுதா? அப்ப இதுதான் கல்வியின் சிறப்பு. அரசனே தன்னோட நிலையை விட கல்வியை உயர்வாக நினைக்கிறார் அப்படின்ற மாதிரியான இன்ஃபரன்ஸ் தான் இதுல இருந்து நம்ம எடுக்கிறோம். இது புரியுதுல்ல உங்களுக்கு? ரைட். ஸோ அப்போ வந்து திருக்குறளோட சேர்த்து வச்சு அதை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? திருக்குறள்ல ஒரு நிமிஷம். திருக்குறள்ல சேர்த்து வச்சு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகே, ரைட். கல்வியின் சிறப்பாக புறநானூறு மற்றும் திருக்குறள் கூறுவன யாவை அப்படின்ற மாதிரி கேட்கலாம். அது நம்ம திருக்குறள் வரும்போது இதையும் நம்ம இது பண்ணிக்கலாம், கமெண்ட் பண்ணிக்கலாம். அப்ப ரீகால் இருக்கா? உடையார் முன் இல்லார் போல் ஏக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பவா செய்தொழில் வேற்றுமையான். இந்த குறளை நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா? சோ இருக்கிறவங்க முன்னாடி இல்லாதவங்க வந்து எப்படி இருந்து இருப்பாங்களோ அதே மாதிரி உற்றுளி உதவியும் உருபொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நண்டை. அவ்வளவுதான். சரி, இப்ப இதை வந்து நம்ம அதோட லிங்க் பண்ணிக்கிறோம். ஓகே, சூப்பர். ஜெயசூர்யா வந்து குரூப்ல லிங்க் அனுப்பிச்சிருக்கேன். வாய்ஸ் வருது மட்டும் வருதான்னு பாத்துக்கலாம் ஒரு டைம். லாகின் பண்ணிட்டு வாய்ஸ் மட்டும் வருதான்னு பாத்துட்டேன். ஓகே. ஸோ அப்போ வந்து இந்த பாடல் வந்து எதை பத்தி இருக்கு அப்படின்னா, படிப்பு கல்வி சம்பந்தமான கல்வியின் சிறப்பை உணர்த்தும் பாடல். ஓகே. ஸோ அடுத்தது வந்து யானை புக்கப்புலம். யானை புக்கப்புலம் அப்படின்றது பிசிராந்தையார் பாடப்பட்டவன். யாரை பாடியிருக்காருன்னா பாண்டியன் அறிவுடை நம்பி ஒரு அரசனை பாடியிருக்காரு. ஓகே. திணை வந்து பாடான் திணை. பாடான்னா ஒரு ஒரு ஓகே, பாடான் அப்படின்னா வந்து பாடுவான், ஒரு சிறப்பை பத்தி பேசுறது, ஒரு ஆண்மகனோட சிறப்பை பத்தி பேசுறது பாடான் திணை. செவி அறிவுரு அப்படின்னா வந்து என்னன்னா அட்வைஸ் பண்றதுன்னு அர்த்தம்.
சரிங்களா? துறை வந்து அப்படின்னா செவி அறிவுறுத்தல் அப்படின்னா அட்வைஸ் பண்றதுன்னு அர்த்தம். சரியா? இதுல வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு அரசனோட ரெஸ்பான்சிபிலிட்டி சொல்றாங்க. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து கிங்க பத்தி பேசுறாங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஓகேவா? பார்க்கலாம், பாடல் பார்க்கலாம். காய்நெல் அறுத்து கவலங்கொளினே மா நிறைவில்லது பன்னாட்காகும் 100 செரு ஆயினும் தமித்து புக்கு உணினே வாய் புகுவதனினும் கால் பெரிது கெடுக்கும் அறிவுடை வேந்தன் நெறியறிந்து கொளினே கோடியாத்து நாடு பெரிது நந்தும் வெள்ளியன் கிழவனாகி வைகளும் வரிசை அறியா கல்லன் சுற்றமுடு பரிவுதவை எடுக்கும் பிண்டம் நச்சின் யானை புக்க புலம்போல தானும் முன்னான் உலகமும் கெடுமே. அவ்வளவுதான். அதாவது எப்படின்னா அவர் வந்து கொஞ்சம் திட்டுற மாதிரி பேசியிருக்கிறார். திட்டுற மாதிரி ஒரு பாடல் பாடியிருக்காரு. டே ஒழுங்காடுறா, அரசன்னா அப்படிதான்டா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு இது கொடுக்குறாரு, ஒரு அறிவுறுத்தல் கொடுக்குறாரு, அட்வைஸ் கொடுக்குறாரு. அவ்வளவுதான். ஓகே, இதுல பாருங்க. இந்த மீனிங் வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதாவது என்னன்னா, நெல் அறுத்து கொஞ்சம் குட்டி குட்டியா நம்ம கவலம் கோலமா கொடுத்தோம்னா அது ரொம்ப நாளைக்கு வந்து வரும். இது எப்படின்னா சீசாட்டோட மேக்ஸ் மாதிரி இருக்குது. 10 பேரு 10 பேருக்கு வந்து பார்த்தோம்னா ஃபுட் இருக்குது. இதை வந்து 4 பேரா சாப்பிட்டாங்கன்னா நான் 20 நாளைக்கு வரும்ன்ற மாதிரி தான். ஓகே ஓகே. ஸோ 100 செரு ஆயினும் தமித்து புக்கு ஒண்ணுன்னா, அதாவது ரொம்ப ஒரு 100 ஏக்கரா இருந்தாலும் பெரிய லெவல்ல இருந்தாலும் அதை தானா வந்து சாப்பிட விட்டோம் அப்படின்னம்னா வாயில போடுறதை விட காலில் மிதிச்சு கர்றதுன்றது ரொம்ப வீணா போயிடும். அது மாதிரிதான் ஒரு ஒரு அரசன் அப்படின்றவன். ஒரு நிமிஷம். மா அப்படின்னா நிலம்னு அர்த்தம். அதனாலதான் அதுக்கு பேரு மா அப்படின்னா நிலம்னு அர்த்தம். ஒரு மீனிங் இருக்கு. ஓகேவா? ஸோ அதே மாதிரி ஒரு கிங் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா மக்களை வந்து பார்த்து அவங்களுடைய ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி டேக்ஸ் போட்டு டேக்ஸை வசூல் பண்ணணும். சரியா? இல்லை அப்படின்னா அந்த டோட்டலா எப்படி யானை வந்து டோட்டல் கெடுத்து குட்டிச்சவராக்குச்சோ அதே மாதிரி நாடும் வந்து கெட்டு போயிடும், அரசனும் வந்து பார்த்தானா அழிஞ்சிருவான் அப்படின்றதான் இதோட மீனிங். அப்ப இது வந்து முழுக்கவே வந்து எதை பத்தி பேசுது அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கிங். ஒரு அரசன் வந்து எப்படி இருக்கணும், ஓகேவா, அப்படின்றத அங்க இந்த இடத்துல சொல்லுது. ஓகே, இதுல வேற என்ன நமக்கு தெரியுது அப்படின்னா யானை வந்து ரொம்ப அந்த காலத்துல நிறைய இருந்திருக்கு தமிழ்நாட்டுல. அதனால வந்து யானை நமக்கு தெரியும். அதாவது நெல் அறுத்து யானையை வச்சு புனல் கட்டுவாங்கன்னு சொல்லுவாங்க. சரியா? அப்ப யானையோட நம்பர்ஸ் வந்து தமிழ்நாட்டுல ஜாஸ்தியா இருந்திருக்கு. யானை கட்டி போரடிச்ச தமிழ்நாடு அப்படின்ற மாதிரிலும் பாடல்கள்லாம் இருக்கு. ஓகேவா? அந்த அளவுக்கு நம்ம கிட்ட நிறைய இருந்திருக்கு. அதே மாதிரி அரசாங்கம் வந்து அந்த காலத்திலேயே இந்த டாக்ஸேஷன் அப்படின்ற விஷயத்துல ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்றத நினைச்சிருக்காங்க. ஓகேவா? இப்ப நம்ம சோழர்கள் வரலாற்றுல வந்து நிறைய டாக்ஸ் எல்லாம் போட்டாங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது நீங்க தமிழ்நாடு ஹிஸ்டரி எல்லாம் படிச்சிருக்கீங்க அப்படின்னா பிற்கால சோழர்கள் டாக்ஸேஷன்லாம் நிறைய போட்டாங்க, வயலுக்கெல்லாம் வந்து டாக்ஸ் போட்டாங்க அப்படின்லாம் படிச்சிருப்பீங்க. ஆனா இது பாருங்களேன், அந்த காலத்திலேயே வந்து ஆஹ் ஒரு அரசன் அப்படின்றவன் டாக்ஸ் போடுறதுல ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. உண்மையை பண்ண முடியுதா? ரைட். அப்போ இது வந்து ஒரு நெறி கொடுக்கறது மாதிரி. நெறினா இந்த சென்ஸ், இப்போ பிரைம் மினிஸ்டருக்குலாம் அட்வைஸ் பண்றாங்க பாத்தீங்களா, இப்படி இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இன்புட். அந்த மாதிரி வந்து அந்த காலத்திலேயே ஒரு இன்புட்டா இவர் கொடுத்துருக்காரு இளம்பூரணரா. வேதிக் பீரியட்னா கிட்டத்தட்ட இந்த இது வந்து 600 to 600 அப்படிதானே? 300 to 300, சாரி, 300 to 300. அது வேதிக்கின்றது 1500 பேக் போகணும். ஸோ கிமு 1500 அந்த மாதிரி வரும். கிமு 1500 700 கிட்டத்தட்ட அதோட வேதிக் பீரியட் முடிஞ்சதுன்னா இது ஸ்டார்ட் ஆயிடும், சங்கம் பீரியட் ஸ்டார்ட் ஆயிடும். புரியுதா? ஸோ அந்த மாதிரி இதில் பண்ணியிருக்காங்க. அப்போ வந்து இது வந்து நீங்க எப்படி எழுதிக்கணும்னா இப்போ இதுல வேற என்ன சொல்றது அப்படின்னா நெல் அந்த காலத்துல காய் நெல் அறுத்து கவரங்கொள்ளினா நெல் அறுத்து காய வச்சு அதை வந்து கவலம் கொடுத்துருக்குறாங்க. அப்ப நம்ம பாக்குற இந்த யானை கவலம் அப்படின்ற அந்த தன்மை எல்லாம் இப்ப வந்தது கிடையாது. அதெல்லாம் 2000 வருஷமா இருக்கு. சிம்பிளா சொல்ல போனா 2000 வருஷமா இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் அந்த ஃப்ரூகல் யூசேஜ் ஆஃப் ரிசோர்சஸ் சொல்லி இருக்கும் பாருங்க. ஃப்ரூகல் அப்படின்னா ஒரு ரிசோர்சஸ் வந்து எப்படி நம்ம சீரா பயன்படுத்தணும் அப்படின்றத இது சொல்லுது. நிறைய வளமா இருக்கு அப்படின்றதுக்காக வாரி இறைச்சிடலாம் சொல்லுது. ரொம்ப நிதானமா செலவு பண்ணுங்க அப்படின்ற அந்த 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 கருத்தை வந்து சொல்லுது. ஓகேவா? இதுல வந்து முக்கியமான இது என்னன்னா எடுத்துக்காட்டு உண்மை பாருங்களேன். இந்த யானை புக்க புலம் போலன்னு ஒரு வார்த்தை இருக்கா, அதான் எடுத்துக்காட்டு, வேற ஒண்ணும் கிடையாது.
யானை புக்க புலம்போலன்னு இருக்கா, இதுதான் உங்களோட ஹெட்டிங். யானை புக்க புலம்போல தானணும்னா உலகமும் கெடுமே அப்படின்றதான். இப்ப நீங்க என்ன பண்ணணும்னா இந்த வார்த்தை தான் அதுல முக்கியம். இதை வந்து ஹெட்டிங்கா நீங்க போட்டுக்கலாம். இதை போல அப்படின்னு சொல்லி இருக்கனால எடுத்துக்காட்டு உவமையணி. அப்ப புறநானூற்றில் எடுத்துக்காட்டு உவமையணி எவ்வாறு பயின்று வந்துள்ளது அப்படின்னு கேட்கலாம். சரிங்களா? அல்லது புறநானூற்று பகுதியில் உவமைகள் எவ்வாறு பயின்றுள்ளது அப்படின்னு கேட்கலாம். இப்ப வந்து யானை பூந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல, அப்ப அதுதான் வந்து எடுத்துக்காட்டு. ஓகேவா? அப்ப இந்த மாதிரி சாரி அந்த ஓமையை நீங்க தனித்தனியா எடுத்து வச்சுக்கணும். இந்த இடத்துல யானை புக்க புலம்போலன்றது ஒரு ஓமை. அப்ப இதை தனியா நோட் பண்ணிக்கங்க. ஓகேவா? ஓகே. இப்போ இதுல இந்த வார்த்தைகள்லாம் இருக்குல்ல, அதாவது சங்ககால தமிழை பற்றி குறிப்பு வரைகன்னு சொல்லி பேப்பர் ஒண்ணுல வந்து வரும். பேப்பர் ஒண்ணுல சங்ககால தமிழை பற்றி குறிப்பு வரைக அப்படின்னா இது சங்ககால தமிழ் தான். அப்ப என்னன்னா இதுல இருக்கிற வார்த்தையை நம்ம அங்க எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் முனிவிலர் அப்படின்னா கோவப்பட மாட்டாங்கன்றது ஒரு மீனிங். இப்ப இந்த காலத்துல நம்ம யூஸ் பண்ணல அது. அப்ப சங்க காலத்துல முனிவிலர் அப்படின்ற வார்த்தை பயின்று வந்துள்ளது. அப்படின்ற மாதிரி இங்க இருக்கிறதுக்கு நம்ம பேப்பர் ஒன்று எழுதிக்கலாம். சொல்றது புரியுதா? ரைட். அதோட மீனிங் எல்லாமே அதுல கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். சரியா? லைன் பை லைனா அதை டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். நீங்க அதை ஒரு டைம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அதை பார்க்கும்போது ஈஸியா இருக்கும். அடுத்தது 185வது பாடல் ஆறு இனிதுபடுமே அப்படின்றது பாடியவர் வந்து தொண்டைமான் இளந்திரையன். இவரும் வந்து ஒரு அரசன் போல, பல்லவ மன்னன். அதான் தொண்டை மண்டலம்னு சொல்லுவாங்க. திணை வந்து பொதுவியல், ஆஹ் பொன்மொழி காஞ்சி அப்படின்ற ஒரு துறை. ஓகேவா? பார்ப்போம். கால்வார் கோத்து ஞாலத்தியக்கும் காவல் சாக்காடு உகைப்போன் மானில் ஊரென்றாகி ஆறு இனிதிப்படுமே உய்த்தல் தேற்றான் ஆயின் வைகளும் பகைக்குள் அல்லற்பட்டு மிகப்பலத்தை நோய் தலைத்தலை தருமே அப்படின்றதான் இதோட பாடல். ஓகே, ரைட். என்ன அப்படின்னா ஒரு இயல்பா ஒரு